பர்சனல் பிராண்ட். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, லைக் ஃபேஸ்க்கு இந்த ஜென்ரேஷனில் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா வேல்யூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிஜிட்டல் சிஸ்டம் வந்துருச்சு, ஃபேஸுக்கு ரொம்ப வேல்யூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி சிஸ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் இருந்துச்சு, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெடரல் சிஸ்டம்னு இருந்துச்சு. அதாவது ஒரு 100 பேரை விவசாயத்தில் போட்டு வேலை பார்க்க வச்சாங்க. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் கடைசி இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அந்த 100 பேர்த்துக்கு வெளியே போட்டு ஒரே ஒரு டிராக்டரை உள்ள போட்டு டிராக்டருக்குள்ளே ஒருத்தரை போட்டு நீ வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெவல்யூஷனால தான் நமக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், உங்களுக்கு என்னெல்லாம் பிராண்டு தெரியுமோ அந்த எல்லா பிராண்டுமே உருவாச்சு வந்துச்சு, பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு, ஒரு சிலது வீழ்ச்சியும் அடைஞ்சிச்சு. ஆனால் இதுவும் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா டீக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அந்த ஃபெடரல் சிஸ்டம் ட்ராப் ஆயிடுச்சோ அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் சிஸ்டமும் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புதுசாக வந்திருக்கிறது ஏஐ, டிஜிட்டல் சிஸ்டம். இதுதான். இந்த டிஜிட்டல் சிஸ்டத்தில் நம்ம சஸ்டெயின் பண்ணி வாழணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரே விஷயம் பிராண்ட், பர்சனல் பிராண்டு. நான் ஒரு முடிவெற்ற கடைக்கு போகிறேன். நான் ரெகுலராக ஒரு 1.5 வருஷமாக அங்கே தான் வெட்டிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி கார்த்தியானண்டை வெட்டிகிட்டு இருந்தேன். நான் அங்கே ஒரு 4.5 வருஷமாக போயிட்டுருந்தேன். நம்ம எல்லாருமே எந்த வேலைக்கு போனாலும் சரி, எந்த சர்வீஸ்க்கு போனாலும் சரி, எந்த கடைக்கு போனாலும் சரி, 2 விஷயத்தை செலக்ட் பண்ணுவோம். ஒன்று பிராண்டு, இல்லைன்னா அந்த ஆள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம கிளைண்ட்டோ, நம்ம அவங்களுக்கு கிளைண்ட்டாக இருப்போம்ல, அந்த பாஸோ, அந்த ஓனரோ, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவரோ, அந்த பர்சனோ யாரோ, அவர் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு நம்ம விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் டிமார்ட்டுக்கு கூட்டம் போனாலும் அண்ணாச்சி நம்ம அண்ணாச்சி தான் எப்போவுமே. அண்ணாச்சி, ஏன்னா அண்ணாச்சி மூஞ்சியில் தெரிகிறார். அண்ணாச்சி கடைக்கு பிராண்டே யாருன்னா அண்ணாச்சி தான். ஸோ பர்சனல் பிராண்டுக்கு தான் இந்த யுகத்துக்கு வேல்யூ இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு பர்சனல் பிராண்டாக மாறலைன்னு வைங்களே, வாய்ப்பே கிடையாது, சஸ்டெயின் ஆகவே முடியாது. ஏன் சஸ்டெயின் ஆக முடியாதுன்னா, இன்றைக்கி போய் நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி உருவாக்குறேன், ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்குறேன், ஒரு புரட்சி கொண்டு போகிறேன், அது எல்லாமே நான் பண்ணலாம். ஆனால் அது எது பண்ணாலுமே என்ன ஆகாதுன்னா, ஒரு சின்ன ஒரு பர்சனல் பிராண்டுக்கு முன்னாடி நான் பெருசாக தெரிவேன். ஆனால் இவன் ரொம்ப he is optimized for that, he is fittest for this ஜென்ரேஷன். அதுக்கு காரணம் என்னென்னா டிஜிட்டல் வேர்ல்டு. இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே யாரை விரும்புகிறாங்கன்னா டைரக்டு தான் விரும்புகிறாங்க. கஸ்டமர், கிளைண்ட், அந்த மூஞ்சி யார், அந்த பர்சனல் பிராண்ட் யார் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. அதனால தான் நம்ம தெரியல மலபார் கோல்டுக்கு கார்த்தி வராரு, நம்ம லலிதா ஜுவல்லரியோட அவரே வராரு, சரவணா ஸ்டோர்ஸ். இது எல்லாமே பார்த்தோன்னா பர்சனல் பிராண்டுக்கான ஒரு சின்ன ஆரம்ப புள்ளி தான். ஆனால் இந்த ஆரம்ப புள்ளி ஆரம்பித்தே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு அதுதான் ஓடும். அந்த 30-40 வருஷத்தில் நம்மளோட ஒரு பர்சனல் பிராண்டை உருவாக்கி வச்சுக்கிட்டோன்னா போதுமானது. ஆனால் அந்த பர்சனல் பிராண்டை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் தான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், இதுக்காக நீ நான் ஞாபகம் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லணும். நம்ம உலகம் ரொம்ப பெருசு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பிரெயின் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம பிரெயினால் ஆவரேஜாக ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 100லேருந்து ஒரு 150 பேரை ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுது. அதாவது எனக்கு நிறைய பேரை தெரியும், என்னால் அவ்வளோதான் ஸ்டோர் பண்ண முடியும், அவ்வளோதான் கேப்பபிலிட்டி இருக்கும். அப்போது அந்த பர்சனல் பிராண்ட் ஆகிற நான் என்ன பண்ணுன்னா, உங்களோடைய ஒரு 150 பேர்த்துக்குள்ளே நான் போயிடணும். இது சிராஜ், இவர் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட வேலை பண்ணுவார், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட வேலை பண்ணுவார், அவ்வளோதான். சிராஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு லைன் போயிடணும். ஸ்கூல் சிராஜ், இந்த ஒரு லைன் 150 பேர்த்துக்குள்ளே நான் போயிடணும். ஆனால் அப்படி ஞாபகம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நம்ம எப்படி ஞாபகம் அவங்கள வைக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது பண்ணால் அவங்க ஞாபகம் வச்சுருவாங்க அப்படி கிடையவே கிடையாது. நம்ம சின்ன வயசுலேருந்து எந்த வேலையை நம்ம ரொம்ப பிடிச்சி நம்ம பண்ணிக்கிட்டு வரோமோ அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை வச்சு தான் அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்குவாங்க. சின்ன வயசுலேருந்து நான் பேசுவேன், இப்போ என் வேலை பேசுகிற வேலையாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னோடய பேச்சுக்காக என்னை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதுபோல் ஹீரோஸ் இருக்காங்க, செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, அவங்களோட யூனிக் திறமைக்காக அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அம்பானி இருக்கார், பிஸ்னஸ். டாட்டா அழிஞ்சு போச்சு, ரத்தன் டாட்டா அழியவே அழியாது. அது பர்சனல் பிராண்டு. உலகம் இருக்கிற வரைக்கும் ரத்தன் டாட்டா அழியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் நல்ல மனுஷன்டா, அவன் ஞாபகம் வச்சுட்டார். நல்ல மனுஷனாலே ரத்தன் டாட்டா, வாழை வச்சவன்டா ரத்தன் டாட்டா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டு ஃபோக்கஸ் ஆன் என்ன அப்படின்னா, இது பண்ணால் அது ஆயிடுவோன்னு நினச்சி பண்ணிங்கன்னா முடியாது. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அது என்னன்னு நீங்கள் மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களே, கேம் ஓவர். கேம் பிகின்ஸ் ஹியர்.
அது கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு நீங்கள் உங்ககிட்ட பேசணும். அதை கண்டுபிடிச்சி நீங்கள் உங்ககிட்ட பேசி அதை கொண்டு போய் மற்றவன்கிட்ட போய் வித்துடாதீங்க. அதை நீங்களே உருவாக்குங்க. நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அந்த கம்பெனியோட சிஇஓ நான் அப்படிங்கிறத விட ஒரு சின்ன பிராண்டு, ஒரு சின்ன ஒரு கம்பெனி, ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ், அதுக்கு நான் தான்டா பாஸ் அப்படிங்கிற அந்த பர்சனல் பிராண்டாக உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த பர்சனல் பிராண்டு தான் இந்த கேமில் இருக்க போகுது. அதுதான் என்ன ஆகிட்டே போகும், மேலே வந்துக்கிட்டே போகும். ஏன்னா நம்ம எல்லாருமே பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட்ரா, இந்த வாட்ச்ரா, அந்த வாட்ச்ரா, அந்த ஷூட்டர்லாம் சொல்கிறது கிடையாது. அந்த ஹீரோ போட்டிருக்காரா, அந்த அவர் வச்சிருக்காரடா, அதுதான் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பர்சனல் பிராண்டை உருவாக்குறதுக்கான வேலைகளை முழு முயற்சி என்ன பண்ணுங்கள், இறங்கி தயார் செய்யுங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பித்தவங்க தான் இன்றைக்கி பெருசாக இருக்காங்க. எலான் மஸ்க்கு, மார்க் ஜுக்கர்பர்க், லைக் நிறைய பொலிட்டீஷியன்ஸுங்க. நம்ம ஊரில் பொலிட்டீஷியன் கட்சியை விட அந்த கட்சி தலைவர் தாங்க பவர். பர்சனல் பிராண்ட் இதை விட ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ அதிகமாக பர்சனல் பிராண்டு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மேஜிக் என்னென்னா, ஒரு சின்ன கூட்டத்தை பார்க்க வச்சுட்டா போதும். இப்போ என்னோடய சேனல் இருக்குது, நான் ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒரு சின்ன கூட்டத்தை நான் பார்க்க வச்சுட்டேன்னு இல்லை, அந்த சின்ன கூட்டம் வந்து கொரோனா வைரஸ் மாதிரி போய் இப்போ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒரு சினிமா ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு காமெடியன் இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, யாரோ இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பிரபலியமான ஒரு வித்தையை வச்சு ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, சின்ன கூட்டத்தை காமிச்சிடுறாங்க. அந்த சின்ன கூட்டம் என்ன பண்ணிடுது, ஒரு பெரிய மாசை கொண்டு வந்து நிப்பாட்டிடுது. ஸோ பர்சனல் பிராண்டோட இனிஷியல் ஸ்டெப் என்னென்னா, வெளியே வாங்க, ஷெல்லை விட்டு ஒரு சின்ன கூட்டத்துக்கு முன்னாடி உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லைக் எனி கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன், ஓவியம் மூலிமா, பேச்சு மூலிமா, சிந்தனை மூலிமா, எழுத்து மூலிமா, செயல் மூலிமா, லைக் உங்களுடைய பிஸ்னஸ் அப்ரோச் மூலிமா ஏதோ ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும். அந்த திறமையை வளர்த்துக்கலாம் முடியாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பீங்க, எதை ரெகுலரைஸ்டாக நீங்கள் அதிகமாக பண்ணியிருக்கீங்களோ அந்த விஷயத்தை எடுத்து ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணிட்டீங்கன்னா ஒரு கூட்டம் உங்களை பார்த்துரும். அந்த கூட்டம் 100 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, 200 பேராக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கூட்டம் அந்த 100, 200 பல லட்சங்கள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிடும்னா கொண்டு வந்து நிப்பாட்டிடும். ஸோ பர்சனல் பிராண்டை உருவாக்குறதுக்கான முழு முயற்சிகளை இறங்கி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபெடரல் முடிஞ்சிருச்சு, இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் முடிஞ்சு போயிருச்சு, அடுத்தது டிஜிட்டல் சிஸ்டம், ஏஐ மூஞ்சிக்கு தான் இங்கே வேல்யூ இருக்குது. இறங்கி தாறுமாறாக செய்யணும். லவ் யூ ஆல்.